எங்க 1200 ஆர்டர் போட்டாங்க கும்படி பூண்டியில். இன்னொரு ஐடியா ஆனில் தான் இருக்குது, அது இது பண்ணிட்டேன். தையூர் போட்டாங்க, நினச்சி பாருங்க. நேற்று வலிச்சுட்டான் 600 ஆர்டர்லாம் வச்சானா 2 ஆட்ரா அது அப்படிதான். இதுயா என்ன இது கேமரா? ஆமாம் பாய், வீடியோ ரெக்கார்ட் வரும். எல்லாமே ரெக்கார்ட் கேட்கலாம், சவுண்ட்ல பேசலாம். சவுண்டில் பேசலாம். யூடியூப் தான். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த வாரத்தை எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா 10:50க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னடா லேட்டுன்னு பார்க்குறீங்க, இன்னும் டேட்டை சொல்லிடுறேன். 10ஆம் தேதி. என்னடா இவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இன்றைக்கி ஆயா கூட போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து பூனை ஒன்று இருக்குதுல்ல, மொத்தம் 6 பூனை. அதில் அம்மா பூனை ஒன்று, மிச்சம் 5 பேர். அதில் வந்து கபிலான்னு ஒருத்தர், அவர் என்ன பார்த்தீங்கன்னா கீழே எப்பயுமே சுற்றின்னு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் இதில் வந்து கால் ரொம்ப தலையும் காலம் மாட்டிக்கிச்சு. எப்படியோ காலை நான் தலையை எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா கால் மட்டும் எடுக்க முடியல, அது ரொம்ப இதுவாகிடுச்சு, மாட்டின்னு இருக்குது, கத்துது. அது தலை மாட்டினுக்கும் போது கத்த முடியல. நான் எப்பயுமே பூனைங்க என்ன பண்ணுதுன்ட்டு கீழே எப்பயும் எட்டி பார்ப்பேன். அதே போல் இன்றைக்கி எட்டி பார்த்தா இது அப்படியே மாட்டினுக்குது. மீயும் அந்த சவுண்டு மட்டும் கேட்டுனுக்குது. அது அந்த வீடு வந்து தலையில் மாட்டினுக்கிறதுனால மீயும் மீயும் அப்படின்ட்டு கேட்டுனுக்குது. பார்த்தா லாஸ்ட்டில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுக்கடுத்தது எங்கள் அண்ணனை கூப்பிட்டு அதுக்கடுத்தது தலையை எடுத்துட்டேன், காலை மட்டும் எடுக்க முடியல, அது ரொம்ப மாட்டினுக்குது. ஏன்னா அது கீழே விட்டோன்னு வச்சுங்க கால் ஒடிகிற மாரி இருக்குது. இப்படின்னு ஒன்றுது பாவம். எனக்கு அழுவ வராத குரங்க, அழுவ வராதில்ல, அழுதுட்டேன். எனக்கு அப்படியே ஒரு மாரி கை காலெலாம் நடுங்கிச்சு. இன்னும் அதுமாரி ஆகாதுங்க. எனக்கு பார்த்து இப்போ பேசும்போதே எனக்கு இதுவாகுது, ஷவர் ஆகுது. ஷவர் ஆகுதா? ஷிவர் ஆகுதா? ஷவர் ஆகுதுன்ட்டு அதுமாரி ரொம்ப எனக்கு என்னத்த சொல்கிறதுன்னு தெரிலங்க. அதுக்கடுத்தது எப்பயுமே முன்னோன்னு கேட்டால் எங்கள் அண்ணங்கிட்ட 5 வருஷமாக நான் பேசலை. எனக்கு பூனைக்கு இதுமாரி ஆகுதுனால என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கடுத்தது எங்கள் அண்ணன் பேர் டேய் கலை 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 கலைன்றேன். அதுக்கடுத்தது அவன் வந்தான். அவன் வந்து நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். இந்த விரலை ஃபுல்லாக அப்படியே கச்சிச்சு. ஃபுல்லாக எனக்கு இந்த விரல் ஃபுல்லாக ரத்தம். அதுக்கடுத்தது தூக்கி வச்சு அதுக்கடுத்தது விட்டு வந்துக்கிறேன். அவன் பார்த்துப்பான் இதுக்குமேட்டு. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை. அவன் பூனைக்கு ஒன்றுனா எல்லாமே பண்ணுவான். ஆனால் அவன் தூங்கிட்டான் நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி வேறு யாரை கூப்பிட்டு, அவன் தான் இருப்பான். எங்கள் அம்மா கூட போயிட்டாங்க சீக்கிரமாக. அதனால் எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னொன்று சாரிங்க, அதுக்கடுத்து மொபைல் ஹோல்ட்ரு ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போது இதேமாரி எல்லாருக்கும் கேட்டாங்கன்னா என்கிட்ட எல்லாருக்கும் கொடுக்குற மாரி இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன். ஆனால் ஒன்று தான் இருக்குதுன்ட்டு நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அது வந்து இப்போது நானே இது பண்ண மாரி இருக்கும். இப்போது எதுவுமே கேம் வைக்காத மாரி குத்தன்னு வச்சிங்களேன், இவனே இப்போ ரகுவரன் சொல்லுவாள், இவரே வைப்பாரா இவரே எடுப்பாரான்ற மாரி கதையாக இருக்கும். அது வந்து நான் ஒரு கேம் மாரி எல்லாருக்கும் தெரிகிற மாரி வச்சு யார் வின்னரோ அவங்களுக்கு குத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மொபைல் ஹோல்டர் கையில் வந்துட்டோம், அதுக்கடுத்தது எல்லாத்தையும் பேசலாம் சரிங்களா. ஏன்னா எல்லோரும் எனக்கு கொடுன்னு கேட்குறீங்களா, எனக்கும் கொடுக்கணுன்னு ஆசை தான். ஆனால் அந்தளவுக்கு இன்னும் நான் இதுவாகலை. என்னால் இப்போ வாங்க முடிஞ்சது ஒரே மொபைல் ஹோல்டர் தான். அதனால் யாருக்கு தேவைப்படுதோ இல்லை, யார் ஜெயிக்கிறாங்களோ. ஆனால் தயவு செஞ்சு ஒன்று மட்டும் சொல்கிறேன், மொபைல் ஹோல்டரு இல்லாதவங்க அதுக்கடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சுக்கினே இது பண்ணிங்கன்னா அது
இல்லாதவங்களுக்கு யாருக்குன்னா போய் சேருத்த இது பண்ணோம். அதை மட்டும் மனசில் நினச்சிக்கின்னு மொபைல் ஹோல்டரு அந்த கேம் எதனா வச்சேன்னா நல்லா கலந்துக்குங்க சரிங்களா. இன்னும் வரைக்கும் நான் யோசிக்கல, ஏன்னா முன்னாடியே ஒன்று வச்சேன். அப்பயே வந்து சொன்னார் எனக்கு தேவையில்ல ப்ரோ, யாருன்னா இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கடுத்தது நான் அந்த கேரளா போனதில் இந்த காசும் கையில் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோலையா. அதுக்கடுத்து என்னால் ஒன்றும் பண்ண முடில. அதுக்கடுத்து இப்போ தான் மொபைல் ஹோல்டர் ஆர்டர் போட்டேன். அது அன்றைக்கி வீடியோவில் போட்டு பார்த்துருப்பீங்க. அதை தான் சொல்கிறேன் சரிங்களா. இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, இது ரொம்ப பெருசாக பேசிட்டேன் சரிங்களா. நான் போயிட்டு பாரிஸில் 11 மணி 10:56 ஆயிடுச்சு. 11 மணிக்கு அங்கே ரீச் ஆவேன். எப்படியோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி 3 பேட்ரி எல்லாத்துக்கும் பேட்டரிக்கு சார்ஜ் போட்டுன்னு பக்காவும் வந்துட்டேன். பார்த்துக்கலாம் சரிங்களா. கோபால் கோபால் சொல்லு, கோபால் கோபால் கோபால். என்ன பாய் சொல்லு, ஏய் பாய் சொல்லு. வந்து அடி போறான், அவன் அடி போறானா? நான் அடிக்க சொல்லியா? ஒன்றும் இல்லைடா, அது ஸ்பீக்கர்டா. வராம பாரு நீ கேமரா ஆன்ல தான் அட்ரா அட்ரா. வீடியோ ஆர்டர்லாம் தானா 2 ஆர்டர் எடுத்துருக்க வேண்டியது. அதை மட்டும் எடுத்துருந்தா அவள்தான் நாளைக்கு. நண்பர்களே, கரெக்டாக இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன் 701 ரூபா. சரி, அதை தான் இப்போ பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்முடி பூண்டிக்கிட்ட தான் போட்டுக்குதாங்களாம். சரி, எடுத்துட்டேன். எப்படியோ பார்த்துக்கலாம் வாங்க. இதோ இதுக்குள்ளே தான் அர்ஜென்ட் வேறு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா இங்கே வந்தாலே டபுள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு தான் வருது. இவங்க வேறு அர்ஜென்ட்டுன்றாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம், ரொம்ப நேரம் நிற்க வேணாம். வந்துட்டேன், இங்கே தான் போட்டுக்குது ஃபஸ்ட் ஆர்டரு. ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஸ்கூட்டரில் போட்டாங்க. நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் இது தான், பாப்பான் குப்பம். எப்படியோ ஓகே தான், எத்தாச்சு. 2வது ஆர்டர் எதனா மாட்டுதா? சின்ன ஆர்டர் ஒரு 300 ரூபா ஆர்டர் மாட்டினாலும் ரெட் ஹில்ஸ் அந்த சைடு மாட்டிச்சுன்னா எடுத்துன்னு போயிடுறாங்க சரிங்களா. ஏன்னா இந்த ரெட் ஹில்ஸ்லாம் போட்டுனே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இது வேறு ரொம்ப அர்ஜென்ட்டுன்றாங்க. அதனால் சரி போயிடலாம். அங்கே போயிட்டு கும்மிடி பூண்டி தாங்க கரெக்டாக. லாஸ்ட் டைம் கும்மிடி பூண்டி எடுத்துன்னு போகும்போது 500 ரூபா வந்துச்சு. இப்போ இது ஸ்கூட்டரில் போட்டதுனால நம்மளுக்கு வந்து 700 சில்லற வருது, 701 ரூபா. பார்ப்போம், நம்ம அப்படியே போக மாட்டோம். ஒரு 300 ரூபா ஆர்டர் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் ரெட் ஹில்ஸ் சைடு என்ன போட்டாங்கன்னா அந்த ஆர்டரை எடுத்துன்னு போகலாம். நண்பர்களே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ புழலுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, சின்னது தான். என்னடா எடுத்துட்டேன்னா ரெட் ஹில்ஸுக்கு இவ்வளோ நாள் பார்த்து நிற்பேங்க, எவ்வளோ ஆர்டர் அடிப்பாங்க. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆர்டரும் அடிக்க மாட்டானுங்க, வெறுத்துட்டேன். என்னடா இப்படி பண்ணுறானுங்களே, அர்ஜென்ட்டுன்ற போது தான் ரெட் ஹில்ஸுக்கு அடிக்க மாட்டேறேன். ஹலோ அண்ணா, ஹலோ அண்ணா, லொக்கேஷன் வந்துட்டேன் நான், போட்டர். கரெக்டாக இங்கே அந்த சாப்பாடு கடை இருக்குது, கோயில் 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 பார்த்துட்டிங்களா? மெட்டீரியல் ரெடியா? என்ன பாய் வெயிட்டா மெட்டீரியலு? பாய் ஒரு 200 போடுறியா? யார் நீங்கள் தானே பேமெண்ட் கொடுப்பீங்க? நீங்கள் தானே பேமெண்ட் கொடுப்பீங்க அங்கேயா? 200 சொல்லலாம்ல. அவ்வளோங்க, போகிற வழி உள்ளுக்குள்ளேயா? இல்லை இல்லை, உள்ளுக்குள்ளே இல்லை, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு போகுது. ஓகே தான், 200 கேட்டேன், ஓகேன்ட்டாரு பையா. இதுவே என்னங்க இவ்வளோ நேரம் காட்டுது. நண்பர்களே, கரெக்டாக புழல் ஆர்டரு ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போனோம்.
எவ்வளோ தூரம் காட்டுது, எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு தெரில. இந்த வாட்சை கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இங்கே தான் எங்கேயோ போட்டுக்குது. $200. தேங்க்யூ. இல்லைங்க, எப்படி பார்த்தாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா $40 டிப்ஸுங்க. குத்து முடிச்சாச்சு. ஏன்னா $161 தான் கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணுற மாதிரி. நம்ம $39 அப்படின்னா இருக்கலாம். இதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பணும், வேறு எதுவுமே இல்லைங்க. ஏங்க லாஸ்ட் டைம் கும்மிடிப்பூண்டி வரும்போது நம்ம சிட்கோ சைடு போகல. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏரியா, அந்த சந்தை, அதுக்கடுத்தது மற்ற இது அதெல்லாம் இருந்துச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம போகவே இல்லை. இன்றைக்கி அப்படி தான் போகிறோம். கும்மிடிப்பூண்டி தாண்டியும் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டுது எனக்கு. ஓகே தான், ஏதோ ஒன்று நம்ம போய் பார்ப்போம். கொஞ்சம் கும்மிடிப்பூண்டி போயிட்டு அப்படியே ஆட்டோ கிளிக்கர் ஆன் பண்ணி வைப்போம். ஃபோனில் 61% சார்ஜ் இருக்குது. ரிட்டனுக்கு ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். அதாங்க, கும்மிடிப்பூண்டிக்குள்ளே வந்துட்டேன். இங்கே தான் சிட்கோ இருக்குது. இந்த இடம்லாம் நான் உங்களுக்கு கேமராவில் காட்டியிருக்க மாட்டேன், அதனால் இப்பயே கேமரா ஆன் பண்ணிட்டேன். கும்மிடிப்பூண்டி சிட்கோ பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் நான் இதை காட்டவில்லை. போன வாட்டி வரும்போது வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சா, இன்றைக்கி எதுவுமே ப்ராப்ளம் ஆகக்கூடாது, வேண்டிக்குங்க. இதை பாருங்க, கும்மிடிப்பூண்டி சிட்கோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நானே வந்தது கிடையாதுங்க, அதனால் நானே புதுசாக பார்க்குறேன். தெரிஞ்சுக்குங்க. அந்த பைபாஸ்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு தானே பைபாஸு, அப்படியே வந்து இந்த கீழே இறங்கி இப்போ இந்த லெஃப்ட்டு திரும்பி போகிறேன். இப்போ இந்த லெஃப்டில் இந்த பாருங்க, கும்மிடிப்பூண்டி தங்களை வரவேற்கிறதா? ஆமாம், கும்மிடிப்பூண்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே நம்ம ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் உக்கார சொன்னாங்க லாஸ்ட் டைமு. இப்போ நான் ஆட்டோ கிளிக்கரை வந்து ஆன் பண்ணிட்டு இப்படியே உக்காந்துருவேன். எங்கேயாவது மரத்துக்கிற சிட்கோக்குள்ளே போட்டு ஆர்டர் வச்சுனால தூக்கத்துக்கு ரெடியாக இருக்கணும். மகனை சல்லுன்னு தட்டணும். இதுதானே கும்மிடிப்பூண்டி சிட்கோ. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. புழுகுல தான் அடிக்காதோ. எல்லாரும் வெளியில் வந்து நின்றுக்கிறாங்களே. ஆனால் லைட்டாக பார்க்குறது வல்லம் டச்சு வருது, வல்லம் மாதிரி இருக்குது. எம்ஜிஆர் ஜங்ஷனா? தலைவர் ஜங்ஷனுங்க. வாத்தியார் ஜங்ஷனுங்க. தலைவர்னா ரஜினி, வாத்தியார்னா தான் எம்ஜிஆர். வாத்தியார் ஜங்ஷன். எம்ஜிஆர் தீவிர ரசிகராக இருப்பாரோ. இதுக்குள்ள தாங்க போட்டுக்கிறாங்க. இப்போ வர வரைக்கும் ஒரு ஆர்டரும் அடிக்கலைங்க, ஏன்னா இங்கே நிறைய பேர் நின்றுக்கிறாங்க. போட்டர். இதோ அது நேம் கொடுக்கல, இருங்க, நம்பர் தான் கொடுத்துக்கிறேன், கால் பண்ணுறேன், இருங்க. ஆமாம் பாய். இது செகண்ட்ஸில் 18, 18,000. எல்லாமே ரெக்கார்ட். சவுண்டில் பேசலாம். யூடியூப் தான். அதான் யூடியூபர் தான். கால் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆனால் போட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. இது என்ன கேட் பாய்? இது மெயின் கேட்ண்ணா. யாரு? விகாஸ். இருங்க, பிரகாஷ் ஸ்பீக்கரில் தான்.
हेलो हाँ सर बोलिए सर क्या भाई பேசிட்டேன் வராரா ஆ ஆஜாவா வரும் இல்லை எங்ககிட்ட குத்து போங்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டா குத்துடலாமான்ட்டு அவங்ககிட்ட சொன்னான் அப்படியா நம்ம ரவி வரும் ரெண்டு அதுதான் ப்ளஸ் கொடுக்கல காசு கொடுக்கல இன்னும் காசு அவங்க தான் கொடுப்பாங்க எப்படி அவர் வரும் ஆ அவர் வரும் இல்லை அவர் வரல நான் அங்கே வாங்கினேன்ல அவர் தரும் அவர் ஸ்டாஃப் கம்பெனி ஸ்டாஃப் ஓ எக்ஸிக்யூட்டிவ் ஓ பெரியாளா அண்ணா அது கொடுத்தாச்சுண்ணா ஒரு செக்யூரிட்டிக்கிட்டே கொடுத்துட்டு போயிட சொன்னார் பேமெண்ட் அது ஆமாம் பிர்லா கார்பன்ட்டு இருக்கு சரி அஜித் கர்ணான்னு இருக்கோம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கூட இது பண்ணுங்கள் ஜிபேயில் இந்த நம்பருக்கு பண்ணுறேங்க சரிங்களா கொஞ்சம் பார்த்து மட்டும் பண்ணி விடணா நீங்களே நான் அதெல்லாம் கேட்கல நீங்கள் உங்களுக்கு எவ்வளோன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பண்ணி விடுங்க எனக்கு 10 ரூபா 20 ரூபா இருந்தால் கூட ஓகே தான் நீங்கள் 50 சில்லற எவ்வளோ கேஷ் அண்ட் கலெக்ட்னு பார்த்துக்கலாம் கஸ்டமரு எவ்வளோ இருங்க 681 ரூபா அதுக்கு அவர் வந்து 750 ரூபா பண்ணிக்கிறாரு நம்மளுக்கு டிப்ஸ் எல்லாம் போக அவர் டிப்ஸு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 69 ரூபா டிப்ஸுங்க சூப்பருங்க காலையில் 69 ஃபஸ்ட்டு அவர் மெசேஜ் போடுறாரு அமுச்சிட்டாரான் இப்போ காசு இன்னும் போகலையா ஒரு 10 நிமிஷம் பாருங்கள் நான் 1 ஹவரே பார்த்து இது பண்ணுறேன் 600 அமுச்சிட்டார் அவர் எவ்வளோ அமுச்சிக்கிறாரு பார்க்கலாமா நீங்கள் பார்த்துப்பீங்களா அமுச்சிட்டாரு ஒரு 5க்கு கூப்பிடுன்றாரு சரி பண்ணி விட்ருவார் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஏரியா தான் இது கும்பிடிப்பூண்டியாக இருந்தால் கஷ்டம் இதே நம்ம ஏரியானால பிரச்சனையும் இல்லை நம்ம இத்தனைக்கு வீடியோ வேறு எடுத்து வச்சுக்கிறோமா அதனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லை சொல்கிறேன் நண்பர்களே எப்படியோ கும்பிடிப்பூண்டியில் உக்காந்து பார்த்தேன் இன்னும் ஆர்டர் அடிக்கல சிட்கோவில் ஆட்டோ கிளிக்கர் ஆன்லேயே தான் இருக்குது அடிக்க மாட்டுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து சரி பெட்ரோல் போட்டு அப்புறமா என்ன முடிவு பண்ணலான்ட்டு பார்க்குறேன் ஏன்னா லாஸ்ட் டைமே பெட்ரோல் இல்லாமல் தான் வண்டி எட்டா அந்த ஏர் இதுமாரி ஆயிடுச்சு சரி இங்கேயே பெட்ரோல் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் மூமெண்ட்டில் இருக்கும்போது லாஸ்ட் டைம் ஆர்டர் எடுத்தேன் பார்த்தீங்களா அந்த மார்க்கெட் ரோடு அந்த சைடு போய் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ உக்காந்தவங்க 2 பேர் இன்னும் உக்காந்துன்னு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் போல் சரி ஒரு 73 ரூபா ஆர்டர் எடுத்துச்சுங்க ஆட்டோ கிளிக்கர் ஆன்லேயே வச்சதுனால அது பிக்கப்பே பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்ரு அது வெறும் ஒரு 1 கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானே எடுத்துருப்பேன் போயிட்டு ஏன்னா சின்ன ஆர்டராவது ஓட்டணுப்போம் சும்மா போர் அடிக்குது ஏன்னா இன்னொன்று தான் ஆன்லேயே இருக்கும்ல அதனால் எப்படி இருந்தாலும் அடிக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவோன்ட்டு சின்ன ஆர்டராவது ஓட்டலான்னு பார்த்தா அதுவும் 6 கிலோமீட்டர் பிக்கப்பு எப்படி போய்ட்டு 73 ரூபாய்க்கு 6 கிலோமீட்டர் பிக்கப்னா கமிஷன் எல்லாத்தையும் வச்சுதான் அந்த 6 கிலோமீட்டர் பிக்கப்பையும் இது பண்ணுறோம் அதுக்கடுத்தது இதுவும் இருக்குது ட்ராப் லொக்கேஷனும் இருக்குது அது எத்தனை கிலோமீட்டருன்னு தெரியாது அதுதான் நான் அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டேன் 200 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் போடலாங்க இப்போ ஹலோ அண்ணா போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேன் அதுதான் மேம் ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் போடுங்க ஏன்னா ரிட்டர்ன் வரணும் அதுக்கு தான் நீங்கள் என்ன பார்த்து பண்ணுவீங்களா இருங்க நான் பெட்ரோல் போட்டுனுக்கிறேன் இதோ ஆனால் ஆர்டர் கன்ஃபார்ம் தானே மேம் இப்போ காசு கொடுக்குறது அவங்க தான்றதுனால அவங்கள கேட்டுன்னு நீங்கள் போங்க அப்படின்னு சரி நான் கேட்குறேன் நான் அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு வரேன் நான்
அண்ணா ஃபஸ்ட்டு நான் வந்தேண்ணா 200ண்ணா ஆர்டர் இருக்குதுண்ணா. சரிங்க, பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். அதுதான் தயிர் போட்டர் இந்த கும்மிடி பூண்டியில் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறீங்களாம்மா? அது ஆமாம், அவங்க நம்பர் கொடுத்தாங்க. இப்போ நான் இங்கேருந்து எடுத்துன்னு வரேன்னா எனக்கு அமௌண்ட்டு பத்தாது. ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வரணும்ண்ணா. கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் உங்களை கேட்டுக்க சொன்னாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஒரு ரவுண்டாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்ண்ணா. ஏன்னா இப்போ இங்கேருந்து திருப்பி எங்க 1200 ஆர்டர் போட்டாங்க கும்மிடி பூண்டியில். இன்னொரு ஐடியா ஆனில் தான் இருக்குது, அது இது பண்ணிட்டேன். தையூர் போட்டாங்க, நினச்சி பாருங்க. நண்பர்களே, அம்மாவை இன்றைக்கும் பஸ்ஸில் இது தையூர்கிட்ட போதுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கேன்சல் பண்ணி நீ எத்தனை போகிறீங்களா அவங்களே கேட்குறாங்க கஸ்டமரை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி கேன்சல் பண்ணி தான் இது போவாங்க. இப்போ இந்த கமிஷன் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 ரூபா கிட்ட போவோம். அந்த காசும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி தானே. கேன்சல் பண்ணிட்டு ஐடியா இது பண்ணிட்டு போயிடலாம். நம்ம லொக்கேஷன் ஆர்டர் மட்டும் எடுக்க வேணும், சரிங்களா? நான் பொருளை ரிசீவ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்க சொல்லலான்ட்டு இருக்கிறேன். பாருங்கள், குரங்குங்களா, கோபால் குரங்குங்க ஏரியாக்குள்ளேயே சுற்றுறாங்களே மன வெயிட்டா. பெட்ரோல் போட்டாச்சு. 150 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அண்ணங்கிட்ட. 150 ரூபான்றது கம்மி தான்டா, நீ 1500 ரவுண்டாக கேட்டிருக்கலாம். பரவாயில்ல, நான் எனக்கு அவரே கேட்க சொன்னார். எனக்கு கேட்க வரலண்ணா, நீங்களே சொல்லுங்கண்ணா ஒரு அமௌண்ட்டுன்ற. இல்லைப்பா, இது பொருள் காசு கம்மி தான்பா, அந்த பொருள் காசு கம்மி தான் இது. ஆனால் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது, நீ கொஞ்சம் பார்த்துப்பா அப்படின்னாரு. அதுக்குள்ளே அந்த ப்ளூ கலர் கேட்டுக்குள்ளே போகணுமா? சரி, ஓகேம்மா. ஆஃபீஸ் ரூமாம்மா, வெளியிலே இருக்குது. யார்கிட்ட கேட்கணுமா மேம் என்ன நேமு? அதனால் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். நன்றிண்ணா. ஓகே ஓகேண்ணா, நன்றி. 95 கிலோமீட்டர் 2 ஹவர் வரேண்ணா. எங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடணும், அம்மா நீ போயிடுமா பார்த்து. ஏன்னா நாளைக்கு சனி ஞாயிறு நான் இருப்பேன் 2 வேலையும். இன்றைக்கி இருக்க மாட்டேன். நேற்று எப்படியோ கூட்டின்னு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் 1200 ஆர்டர் போட்டாங்கம்மா, அதனால் இதை எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு. சரிங்களா? சரிங்க, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். அங்கே போய்ட்டு எப்படியோ ஆர்டர் அடித்தா தான் அடிப்பாங்க, பார்க்கலாம். இன்னொரு ஆர்டர்லாம் எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா இந்த ஒரு ஆர்டர் கொஞ்சம் வெயிட்டு, ஒரு 30 கிலோ தேரும், 30 கிலோ 40 கிலோ தேரும். அதனால் இது பண்ணிக்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போது பெருங்குளத்தூர் ஆமாம், பெருங்குளத்தூர் மீஞ்சூர் அந்த பைபாஸில் தான் ஏறுறோம். அப்படியே ஏறிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு தாங்க. இதோட ஒரே ஸ்ட்ரெச்சு எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 இருக்கும். ஏன்னா 72 கிலோமீட்ரு இங்கேருந்து 1 ஹவர் 72 கிலோமீட்ரு 1 ஹவர் 37 நிமிஷம் காட்டுதுங்க. ஒரே பைபாஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அழகாக போயிடலாம். நண்பர்களே, கரெக்டாக இந்த மூட்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூந்தமல்லியை தாண்டி கரெக்டாக போயின்னுக்குறோம். செம்ம இதுங்க. இன்றைக்கி என்னன்னா தலை ஜேபிஎல் ப்ரோக்கும் இந்த ஆர்டர் அச்சுக்குதான். அவரால் எடுக்க முடியல இன்றைக்கி. நான் என்ன பண்ணேன், 2 ஐடி ஆனில் இருந்ததுனால 2 ஐடிக்கு இந்த ஆர்டர் அச்சிச்சு. இருந்தாலும் நான் ஒரு ஐடி எனக்கு இந்த ஆர்டர் எடுத்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் தான் போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. 95 கிலோமீட்டருக்கு 1289 ரூபா எவ்வளோ தெரிலங்க சரியா.
நான் அவங்க என்ன சொன்னாங்க, ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ எத்தனை போறியா அப்படின்னாங்க. ஏன்னா அதுலேயும் காசு கிடைக்கும்ல, அந்த காசை நீ இது பண்ணிக்கப்பா அப்படின்னாங்க. ஓகே மேம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டேன். நண்பர்களே, கரெக்டாக கேளம்பாக்கம் கிட்ட வந்துட்டேன். கேளம்பாக்கம் அது உங்களுக்கே தெரியுங்க. ஏன்னா எனக்கு அது பேர் தெரியாதுங்க திடீர்னுட்டு. இதுக்குள்ளே போயிட்டு தையூர் உள்ளுக்குள்ளே போனோம். ஆல்ரெடி போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன், தெரில எங்கன்னா. ஏன்னா இது ஒரு திசையில் இருக்குது. திருப்பரூர் தையூர் ஒரு வாட்டி உள்ளுக்குள்ளே காசா கிராண்டோ ஏதோ ஒரு அக்ஷயெல்லாம் இருக்காது, காசா கிராண்டோ ஏதோ ஒரு இது இருக்கும் ஃப்ளாட். இது அந்த சந்து காட்டுதா அது தெரில. இன்னும் ஒரு 11 நிமிஷம் காட்டுதுங்க. எப்படியோ ஓட்டணும் வந்துட்டேங்க. இங்கே வெளிச்சம் இருக்குது, ரேப்பிடோ ஆன் பண்ணல. ஏதோ வீட்டு பக்கம் ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். அதாங்க, எப்படியோ தையூர்கிட்ட வந்தாச்சு. ஓகே தான். இங்கேருந்து இப்போ நான் 950 மீட்ரு 2 வழி காட்டுது. சூப்பராக இருக்குதுப்பா. வேற தண்ணிலாம் இருக்குதுங்க. உள்ளே போயிட்டு ரைட் எடுத்து அப்படியே ஆமாம் கடைசி ஆமாம் பார்த்துட்டேண்ணா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. சரிண்ணா, அப்போ நான் குத்துட்டேன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், சரிங்களா? சரி அண்ணா. மச்சக்கால் கோய் நையா யாரும் இல்லையா? ஓனர் தான் போலண்ணா. ஓனர் 4401 48ண்ணா. நண்பர்களே, எப்படியோ குத்து முச்சாச்சு. இந்த ஒரு ஆர்டருக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டின காசு எனக்கு வந்துச்சு. சரிங்க, இப்போ வண்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்ருக்கோம். இப்போது பாருங்கள், வண்டியே வெயிட்டே இல்லாத மாரி இருக்கும். சரிங்க, போயிட்டு நாவலூரில் நம்ம ஒரு ஆள் ஒருத்தர் வரேன்னாரு, வந்துட்டாருன்னா அப்படி பார்த்துக்கலாம், சரிங்களா? சரிங்க, நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்ல, இவர் லாஸ்ட் டைமே வந்திருப்பார், நான் காட்ட முடியல. ஏன்னா அந்த ஆள் ஹெல்மெட்டே போட்டு இருந்தாப்போல். இப்போ டீ கடைக்கு தான் போகிறோம், அவருக்கும் நாவலூர் போட்டாங்க. தலை ஒரு ஹாய் சொல்லு. பாய் சொல்லு, ஹாய் சொல்லு. நீ என்ன கடை சொல்லு, போகலாம். இருக்குமா? பா, நீ உன்ன என்னையா கொலையா பண்ண போகிறோம்? தெரியும், கேமரா ஆனில் தான் இருக்கும், ஆனால் அது ஆஃப் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு நம்ம நினைக்குதுதான்யா. நம்ம ஆள் வந்து இப்போ டீ குடிச்சாச்சு. இப்போ டீ குடிச்சிட்டு இப்போ ரேப்பிடோ வந்து எப்படி 2 ஐடி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறியா? ஆமாம், எப்படி மொபைலில் ரேப்பிடோ வந்து 2 ஐடி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நம்மளுக்கு டெஃபினேஷன் கிளியரேஷன் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. வாயா, சிரிக்காத வாயா. இப்போ குத்துட்டு போ. நீ இல்லைன்னா இப்படியே கூட சொல்லு, வா. இல்லை நீ இல்லைன்னா அப்படியே காட்டு. அப்படியே சுற்றிருந்தா ஸ்க்ரீன் இது சொல்லு. போயா நீ. அதுதான், எப்படியோ பெருங்குளத்தூர் எடுத்துட்ட. நான் ஏன் கோச்சிக்கு போகிறேன்? எனக்கு என்னன்னா பேசினதில்லை கேமராவில், ஆனால் வந்து வேறு யார் இருந்தா பேசிடுவேன் பட்டுன்னு. கேமரானா லைட்டாக பயமாக இருக்குது, செவராக இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்கதான், உங்களுக்கே இருக்கும். ஆமாம், எனக்கு தான் இருக்கும். நான் இல்லைன்னே சொல்லி, நான் எல்லா இதுலேயும் சொல்லுவேண்ணே. எப்படியோ பெருங்குளத்தூர் புடிச்சிட்டேன், ஜாலியாக போவேன். நான் இங்கேருந்து வீட்டுக்கு சும்மா எம்டியாக போவேன். 400 வந்துச்சு. 200 டிப்ஸு 100 325 ரூபா ப்ளஸ் 100. 297 ஸ்கூட்டியா? விடு, போகிறதுக்குள்ளே கேன்சல் பண்ணுவாங்க பாரு. போ,
வண்டியா சொல்லிட்டியா வருவாங்கன்ட்டு சொல்லிட்டேன் 2.1 கிலோமீட்ரு. பார்த்துலாங்கிற ஒன்வேல எங்காச்சும் நடுவில் எங்கள் மாட்டை ஏதாச்சும் ஒரு இடம் ஆமாம் 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 தெரியும் 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 தெரியும். ஆமாம் ஆமாம் கரெக்டாக அந்த மெட்ரோ ஒர்க்கு இருக்கு முன்னாடி இது ரைட் எடுக்கும். ப்ரோ உங்களுக்கு ஏதாவது தரணும் ப்ரோ நான் ப்ரோ தேடுறேன் எதுவுமே இல்லை எனக்கு. 1 ரூபாய் என்ன தரியா? இதோ பாருங்க ஞாபகார்த்தமாக 10 ரூபா போட்டு போகிறாரு. எதுக்கு? பாய் காய் ஆ வீட்டுக்கு பேர் சொல்லிட்டு போயிடு அப்படியே. என் பேர் சசிதரன். ஆ நான் வந்து ராப்பிடோ ஓட்டுறேன். ஆ ராப்பிடோ போட்டர் ஓட்டுறேன். ஆ அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறது வேறு எதுவும் இல்லை. ஆ வெட்டி தான் வீணாக போன முட்டோம் ஆ ஓட்டின்னு ஜாலியாக சுற்றின்னு. இருக்கும். ஜாலியாக இல்லை ஆ லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ நீ என்ன ஒரு அட்வைஸ் இதுமாரி ஓட்டுறவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அதை சொல்லிட்டு போ. ஓட்டுறவங்களுக்கு என்ன அட்வைஸ்னா வந்து வாழ்க்கைக்கான அட்வைஸ் உன் வாழ்க்கையிலேருந்து ஒரு அட்வைஸ் சொன்னால் கூட ஓகே தான். வாழ்க்கையிலேருந்து அட்வைஸ் என்ன சொல்லணும்னா வந்து ஒழுங்காக யார் உதவி செய்கிறாம ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்துன்னு ம் ஒழுங்காக வேலைக்கு போயின்னு ம் வீட்டில் ஒழுங்காக இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா போகும். ம் தேவையில்லாமல் சகவாசம் சகவாசம். அவகாசம் வச்சுக்கூடாது. ஆ வேலைக்கு போகிறீங்களா ஆ வீட்டுக்கு வரீங்களா சாப்பிட்றீங்களா தூங்குறீங்களா ஆ அதே பண்ணுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரீ ஆனீங்கன்னா ஆ எங்கேயாச்சும் வெளியே போகுது ஃபேமிலியோட ஃபேமிலியாக அந்த மாதிரி ஃபேமிலியாவா தனியாவா? தனியாக இல்லை ஃபேமிலியாகவே போங்க. ஆ ஃபேமிலியாக இருங்க. யாருடைய தேவையில்லாத சவகாசம் வச்சுக்காதீங்க. ஆ ஜாலியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சம்பாதிங்க. ம் அதுதான் என்னோட இதுதான். அந்த சமுத்திரக்கனி சொல்லுவார பணக்காரன் ஆகணும்னா பணக்காரனை வாழ கற்றுக்கணும். நல்ல இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க. காசு இல்லையா கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. கடன் வாங்கி சந்தோஷமா இருக்கு. அப்படி இல்லையா இன்னொரு கடன் வாங்குங்க. இந்த பாருங்க வந்ததுக்கு அவரை பார்த்ததுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போறாரு. எதுக்குன்னு தெரியல எனக்கு. எதுக்குயா? நினைவு வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆ யூடியூப்ல வந்து வீடியோ போடுறது நிறைய பேர் இருக்காங்க. ம் ராப்பிடோ ஓட்டுறது போட்டர் ஓட்டுறது நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ம் அதில் ஒருத்தர் வந்து இப்படி வந்து கீழே இறங்கி ம் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ம் லாலே லாலே லாலா உட்காந்து இவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னா வந்து 54. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ம் ஏன்னா நிறைய பேர் நான் எவ்வளோ பேர் இருக்காங்க யூடியூப்ல வீடியோ போடுறவங்களாம். அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் நானும் அதுலேருந்து பார்த்து வந்தவங்க தான். ஆ அந்த ஒருத்தர் ஜொமேட்டோலாம் விட்டு போதுமா ப்ரோ? தெரியும் ஏன்றையா? ஐயோ என்னயா நீ வேற நீயே நோஸ் கட் பண்ணிப்ப போல. சொல்கிறேன் ஆ நிறைய பேர் இதுலேருந்து தான் பார்த்து வந்துருக்கேன். ஆ ஜொமேட்டோ ஓட்டுறவங்க ஒருத்தர் இருந்தார் மலையாளு அவரு, அப்புறம் இந்த சூப்பர் சன் சீச்சி இல்லையா நான் ஏன் கட் பண்ண போறேன்? சூப்பர் சன்லாம் ஒருத்தர் இருந்தார். அவருக்குலாம் ஏகப்பட்ட வீடியோலாம் அவருக்குலாம் நான் அந்த சுற்றி 24 ஹவர்ஸ் ஓட்டினது. அது ஓட்டினது பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நான் புட்டலியில் தான் இருந்தேன். ஓ அப்படியா? அப்புறமா தான் வந்து இந்த ராப்பிடோ வந்து தெரியும் எனக்கு. அப்போ வந்து லோக்கல்லே ஓட்டுன்னு இருப்பேன். ஒரு 5 கிலோமீட்ரு 4 கிலோமீட்ரு ஆ ஓட்டுன்னு இருப்பேன். யோ முடியெல்லாம் நல்லா தாங்குதே. என் மண்டியே சொட்டதாயா நீ ஆயா? நானே எனக்கு கலாச்சி போயா. 4 கிலோமீட்டர் ஓட்டுன்னு இருப்பேன். ஆ அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ம் ஒரு அளவுக்கு ஏதோ ஓட்டி ஒரு நாளைக்கு ஏதோ சம்பாதிச்சு வீட்டுக்கு நல்ல என்னால் முடிஞ்சது வீட்டுக்கு கொடுக்குறேன். அந்த இஎம்ஐலாம் சொல்லு கடன் இதுவெல்லாம் அதெல்லாம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ரெண்டாவது இந்த ஃபோன் யூஸ் பண்ணு ஐஃபோனு. அது வேஸ்ட் ப்ரோ. அது வந்து பெருமைக்குன்னு வாங்கினேன். ஆ ஆனால் அது பெருமை அதான் சொல்லுவாங்களே எதுவும் பெருமைக்கு பண்ணாதீங்க ஆ வேஸ்ட் ஆகிடும். 67. ஆ அது வந்து அதுதான் வந்து உண்மை. வாங்கி அப்படியே ஃபோன் அப்படியே பாக்ஸ்லேயே 6 மாதம் தான் வச்சுருந்தேன். 6 மாதம் 6 மாசமா வச்சுருந்தேன். ம் அதை எடுத்து யூஸும் பண்ணல. எங்கள் அப்பா கிட்ட அப்படியே எடுத்து அவர் எனக்கு 2000 மாதம் கொடுத்துன்னு அப்படியா? 2000 மாதம் கொடுக்குறாரு. ஆ அதனால தான் வேற என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை. ஆ இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு இல்லைன்னா ஆமாம் ஆமாம் கேன்சல் பண்ணுறாங்க போ 400 ரூபாய். அதுக்கடுத்து போனால் வராது. அதாங்க அவர் இல்லை பேசியிருக்கேனா ப்ரோ? நல்லா தான் பேசிக்கிற. ஃபஸ்ட் டைம் ப்ரோ பயமாரி போட்டுருங்க ப்ரோ. போடுவையா வாயா டிவியில் பார்ப்பையா போட்டு என்ன திட்டுவே நீயே கமெண்ட்ல. நன்றி தலா. நல்லாங்க பார்த்தாச்சு நண்பாவை. எப்படியோ எனக்கு இங்கேருந்து எம்டியாக போவேனான்னு நினைக்கிறேங்க. சரி பரவாயில்ல எப்படியோ ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டு நான் சொல்லிடுறேங்க. எனக்கு டோட்டல் ஏர்னிங் ஆர்டர் அடிக்குதுங்க. ஆனால் வீட்டு பக்கமாக போகல. நண்பர்களே
பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு பைக் டாக்ஸி சிந்தாரிப்பேட்டைக்கு போட்டாங்க. அது என் வீட்டுக்கு தான் எடுத்துட்டேன். நைட்டில் போலீஸ் பிடிக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம். பிடிச்சா என்னன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவுக்கு தான் பிடிப்பாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு, வரேன் ப்ரோ அப்படின்னாரு. ஓகே தான், வாங்க போகலாம். ஏன்னா வீட்டுக்கிட்டே போட்டாங்க. ஒரு எவ்வளோ தெரிலங்க, ஒரு 187 ப்ளஸ் ஒரு 24 போட்டாங்க. சரி தூக்கிட்டேன். இல்லை நீங்கள் அப்படியே நில்லுத்தல. பக்கம்ல என்ன அர்ஜென்ட்டா? 9:15 சிந்தாரிப்பேட்டை போட்டுக்கிறீங்க? சிந்தாரிப்பேட்டை தான் வந்துச்சு. சென்ட்ரலா? பரவாயில்ல, சரி வேணும். சிந்தாரிப்பேட்டை தான் தலை எனக்கு காட்டிச்சு. அது அப்படிதான் சில நேரத்தில் கோளாறு பண்ணோம். 9:15 ட்ரெயினா? போயிடலாம். எங்கே ப்ரோ போனோம்? எங்கே போனோம்? சிக்மங்களூரா? கூர்க்கு அந்த சைடா? சூப்பர், நானும் போய்க்கிறேன். இங்கே நண்பர்களே, பிரதரை ஏற்றியாச்சு. போகிற வழில பெட்ரோல் போகணுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அதாங்க பெட்ரோல் போட்டாச்சு. இது 2வது. காலையில் ஒரு 200 போட்டேன்னா குண்டிப்பூண்டியில், சாயந்தரம் மதியானம் குண்டிப்பூண்டியில் போட்டேன்னா அதுக்கடுத்து இது செம்ம டிராஃபிக். அவர் சென்ட்ரல் நீங்கள் அதான் இது பிரிட்ஜ் ஏரியா என்ன சென்ட்ரல். இப்போ பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். தொகுது சென்ட்ரல். நானும் அதுதான் சிந்தாரிப்பேட்டை தான் தலை பார்த்தேன். என் வீடு சேட்பட்டு பக்கம்தான். சரி சிந்தாரிப்பேட்டை எத்தனை வீட்டுக்கிட்ட தானே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா சென்ட்ரல் இன்னொன்று தான். நான் ஷாக்காயிட்டேன். ஒன்றும் இல்லை, எப்படி இருந்தாலும் நான் ஒரு இது தானே. தாண்டிக்கிறீங்களா இல்லை தாண்டி விட்டுட்டா? தாண்டி விட்டுட்டா. ஏன்னா இங்கே இப்படி சப்பே இறங்கி ஏறினா இதுவாகிடும். சிக்னல் போட்டாங்க இதில் போகலாமா? ஓகே தான். நான் கொஞ்சம் உள்ளே விட்டுறேன், அங்கே ஆட்டோக்காரங்களாம் இருப்பாங்க. க்ளோஸ் பண்ணிட்டா? நீங்கள் அந்த இது கொடுக்கணும். ஏன்னா இடத்த தாண்டி இது வெஹிக்கிள் ரிப்பேர் கஸ்டமர் ட்ராப் இயர், அது நீங்கள் அப்ரூவ் மட்டும் கொடுங்க. ஆமாம், என்ட்ரைடு வெஹிக்கிள் ரிப்பேர் கேப்டன் ஆஸ்க்கு. ஆனால் ரேப்பிடோ எடுத்தது கிடையாதுல. ஓகே 273 கலெக்ட் கேஷ்னு போட்டுறேன். நான் ஸ்கேனர் காட்டுறேன். ஓகே தலை, நன்றி தலை. என்ன ஹாப்பி ஜேர்னி தலை, பார்த்து போங்க. பாய். அவர் இது சிக்மங்களூர் ட்ரிப்பு போகிறாராங்க. ஏறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே யூட்டன் வச்சுருவேன், பார்க்கலாம். இவங்க கூட ஒரு இது கிராஸ் போட்டோன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எப்படியோ முடிச்சாச்சு. வெற்றிகரம் பைக் டாச்சு. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குங்க. ஹெல்மெட்டு எங்கேயோ மாட்ட வேண்டியது இது அண்டை பிடிச்சாங்க. கிண்டி ஐஐடி அண்டை பிடிச்சாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டேன் இல்லை. லெஃப்ட்டில் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுங்க, லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமாக நிற்பாங்க. ஆனால் லெஃப்ட்டு சைடு தான் மோஸ்ட்லி நிறைய வாட்டி நிற்பாங்க. நிறைய இதில் நிற்பாங்க. பேரிகேடு போட்டால் 2 பக்கமாக நிற்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. மோஸ்ட்லி போலீஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நிற்பாங்க. லெஃப்ட்டு மட்டும் ஏறி வராதிங்க, ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் வாங்க. அப்படி மாட்டினாலும் அது நம்ம தான் அதுக்கு. ஏன்னா இப்போ நான் எல்லாமே தெரிஞ்சு தானே இப்போ எடுத்துன்னு வரேன். இப்போ அதுக்கான இது நம்ம தான் இது பண்ணி ஆகணும். இவருக்கு அர்ஜென்ட்டு. இப்போ நம்மளுக்கு மாட்டுறவங்க மட்டும் எப்படியோ அர்ஜென்ட்டு. பார்த்தீங்கன்னா 9:15 ட்ரெயினா, நம்ம ஒரு 8:50 அவங்கள கூட்டின்னு வந்து விட்டோம். நம்மளுக்கு பைக் டாக்ஸி அவ்வளோ ஓட்ட வராதுங்க. நான் இப்பயே சொல்கிறேன், பைக் டாக்ஸியே ஓட்ட வராது.
அதனால தான் இன்னொன்று உடம்பலி அது கொஞ்சம் இதுமாரிலாம் மாட்டுவாங்க பாருங்கள். இப்போது லாஸ்ட் டைம் ஓட்டும் போது குடிகாரர்கிட்ட மாட்டிப்பேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இந்த அர்ஜென்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்க, அவங்கக்கிட்ட இப்போ மாட்டிக்கிட்டேன். அதுமாரி தான் ஒரு வாட்டியும் நம்ம எடுக்கிறதுல எல்லாமே ஒரு வில்லங்கமாகவே இருக்கும். எங்க லைனாக வருவோம் சரிங்களா. இன்றைக்கி எத்தனை ஆர்டர் எடுத்தோம்? வெறும் 4 ஆர்டர் எடுத்து தாங்கிறோம் சரிங்களா. போட்டார் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா 616 ரூபா, 616. இதுக்கு டிப்ஸு வந்து நம்மளுக்கு 69 ரூபா போட்டாங்க. ரெண்டாவது ஆர்டரு பாருங்கள், 2 ஆர்டரு கிட்டத்தட்ட தெரியல உங்களுக்கு 1287. அது கேன்சல் பண்ண மாதிரி காட்டும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு கேன்சல் பண்ணி எடுத்துன்னு போகிறேன் சரிங்களா. 1287. அதுக்கடுத்து ஒரு 161 ரூபா ஆர்டரு. அதுக்கு 161 ரூபாய்க்கு நம்மளுக்கு 159 ரூபா வந்துச்சு. 159 ரூபா. அதுக்கு கமிஷன் போக 39 ரூபா நம்மளுக்கு டிப்ஸு. ஏன்னா அது பாட்ஸு கொஞ்சம் பெருசாக அதனால டிப்ஸு கேட்டேன். ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டாக விட்டோம் பார்த்தீங்களா அந்த அண்ணா, நமக்கு 211 ரூபாங்க. ஒரே ஒரு ஆர்டரு 211 ரூபா. இந்த 211 எக்ஸ்ட்ரா ஒரு 7 ரூபா டிப்ஸு போட்டார். இதுவே ஒரு 1101 ரூபா. ப்ளஸ் அந்த இப்போ லாங் ஆர்டர் கும்படி பூண்டி ஏற்றோம் பார்த்தீங்களா, அது வந்து 1468 நினைக்கிறேங்க. 66 36 1436ங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 2537. இதில் மைனஸ் 300 ரூபா பெட்ரோல் கழிச்சிக்கலாம். ரேப்பிடோ கமிஷன் இல்லை. எனக்கு டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா வெயிட்டுங்க 2237ங்க. வெயிட்டாக ஓட்டிட்டோம். தாறுமாறு. இதுமாரி ஓட்டுவேன் நான் இன்றைக்கி நினச்சி பார்க்கல. 2 நாள் ஓட்டுற காசை ஒரே நாளில் ஓட்டிட்டேன். இன்னும் வெயிட்டாக ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கு ஜொமேட்டோன்னு சொன்னேன் இன்னும், ஆனால் புக் பண்ண எதுவுமே வரல. அது ஐடி எப்படி ஓப்பன் பண்ணன்ட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோட்லேருந்து வருவோம் சரிங்களா. அது ஃபுல்லாக அதே ட்ரை பண்ண முடியும், அதே இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜொமேட்டோ. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா வேணும். அது 1000 ரூபா எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதுவே ஓட்டுவேன். 1000 ரூபா ஓட்ட முடியலன்னா நான் அந்த இன்னும் ஒரு காரணத்துக்கோசரம் பண்ணுறேன். அதுக்கோசரம் அதை இது பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு புது வீடியோவில் பார்க்கலாங்க.